ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மோரிஸ் வ்ளாக். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸில், அதாவது நேற்று ஸ்டாக்கில் என்ட்ரி எடுத்தேன், இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஸோ அரௌண்ட் ஒரு 9% வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டாக் என்ன அப்படின்றதும், எவ்வளோ அமௌண்ட் போட்டேன் அப்படின்றதும் நம்ம சொல்கிறேன். அதை தாண்டி அதுக்கான லாஜிக் பிஹைண்ட் த ட்ரேட் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க பார்ப்போம். இன்ஜினியர்ஸ் இந்தியா இதில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 25K நான் வந்து போட்டுருந்தேன். என்ட்ரி ப்ரைஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 165.75 150 குவான்டிட்டிஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா 9.5%. அதாவது இது வந்து நேற்று காலையில் ஒரு அரௌண்ட் 10 o'clock கிட்ட என்ட்ரி எடுத்தேன். இன்றைக்கி அரௌண்ட் 11 o'clock கிட்ட க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ 1 டே 2 ஒர்க்கிங் டேஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து 9% புக் பண்ணியிருக்கோம். ஸ்விங் ட்ரேட் தான் பண்ணியிருக்கோம். சரி, இதோட லாஜிக் எடுத்து போயிடலாம். என்னோடய செட்டப் நான் வந்து காட்டுறேன். சார்ட்டுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சு நான் சொல்லிடுறேன். ஸோ அது வந்து இதில் தான் என் செட்டப்பே இது தான். ஸோ சொல்லிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ட்ரெண்ட் லைன் தெரியுதா சப்போர்ட்டில். இது 1, இது 2 ஓகேங்களா. இது வந்து ஒரு அக்டோபர் மந்த்துக்கிட்ட ஃபார்ம் ஆன சப்போர்ட், வீக்லி சப்போர்ட். இதை பேஸ் பண்ணி நான் சும்மா ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சேன். வித் கனெக்டிங் இந்த இயர் ஸ்டார்டிங்கில் ஒரு சப்போர்ட் கேண்டில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாக் சப்போர்ட்டில் இருக்குனால நான் ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து கரெக்டான ட்ரெண்ட் லைனான்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்டி அங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கணும். 2-3 வாட்டி சப்போர்ட் எடுத்துருந்தால் அது சொல்லியிருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் நான் வரைஞ்சி வச்சுருந்தேன். மீன்வைல் இப்போ இந்த மேலே இங்கே ஆல்ரெடி மேலே போயிட்டு இங்கே போயிட்டுருக்கல ஸ்டாக்ஸு. ஸோ இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் படி, ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிது. அதுதான் இந்த ட்ரெண்ட் லைன் நம்பர் 2. ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கா, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தேன். இந்த 2 ட்ரெண்ட் லைனும் கனெக்ட் ஆகிற இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல சப்போர்ட் ஆயிருந்துச்சு. அந்த ட்ரம்ப்போட டேரிஃப் அந்த எல்லாமே வந்து இப்போ டெம்பரரியாக பாஸ் பண்ணனால ஒரு நல்லா இருக்குது, மார்க்கெட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து சார்ட் பார்க்கும்போது இது மாட்டிச்சு. ஸோ இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். இந்த இடத்துல ஏன் என்ட்ரி எடுத்திருந்தேன்றதை நான் சொல்கிறேன். அண்ட் இதோட பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குன்றது நான் இப்போ காட்டுறேன். ஸோ நம்ம என்ட்ரி உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 165.75. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5% கிட்ட வரும் இந்த ட்ரெண்ட் லைனில். ஸோ இதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15% டார்கெட்டு, அடுத்தது 26. ஸோ இதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 70% கிட்ட போகிறது வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து உடனே போகுமான்னு கேட்டால் ஆகாது. ஒரு மந்த் ஒரு இயர்ஸ் கூட ஆகலாம். பட் ஒரு மொமெண்டம் இருந்தனால இன்றைக்கி 2 டேஸ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 9% ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. ஸோ நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கில் எனிதிங் மோர் தென் 5%, அரௌண்ட் 10%லாம் வந்து நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வேறு எதுனா போடலாம். பட் இதில் எல்லா குவான்டிட்டியும் நான் விற்கலை. அரௌண்ட் ஒரு 140 குவான்டிட்டி நான் வந்து விற்றுட்டேன். மீதி வந்து 10 வந்து வச்சுருக்கேன். எப்படி போகுது, ஸோ ரிட்டர்ன் எந்தளவுக்கு கொடுக்குது அப்படின்றதுக்காக நான் பார்க்கறதுக்காக வச்சுருக்கேன். மேபி அது க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிவிடுவேன். பட் இப்போதைக்கு ஒரு 9% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த ட்ரேடுக்கான லாஜிக். என்னோடய செட்டப்பில் இப்படி தான் எடுத்தேன். ஸோ இந்த சப்போர்ட் கிட்டே எடுத்தேன். ஒரு 9% புக் பண்ணிட்டேன். ஸோ இது மொமெண்டம் இப்படி டக்குன்னு 2 டேஸ்லேயே போகும் நான் வாங்கலை. பட் போயிருச்சு. அதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு எதனா உங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See you guys. He's a living like a rock star, from the clinic to the street.